யோ யார் நீ என்ன கேட்ட? பத்திரிக்கை எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போட் தரப்புல வந்து நம்ம ரீப்ளேமெண்ட் ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அதாவது வாரண்டி கிளைம் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாரண்டி கிளைம் பண்றது எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ணி நமக்கு வந்து ரீப்ளேமெண்ட் பொருளாக கொடுத்துருக்காங்க. அதாவது போட் 200 ராக்கர்ஸ் 255 ப்ரோ பிளஸ் நான் நெட் பேண்ட் தான் வாங்கியிருந்தேன். ஒயர்லெஸ் நெட் பேண்ட் தான் வாங்கியிருந்தேன். சரி, இது ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி இது என்னென்ன வரும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி இதோட ஒரிஜினல் பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா 1500 ரூபா சம்திங். பிரைஸ் எப்படின்னா மாறுபடுது. ஒரு நேரம் 1100 ரூபாய்க்கு வருது, ஒரு நேரம் 1200 ரூபாய்க்கு வருது, 1500 ரூபா போகுது. இந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் அமேசான்ல ஃபிளிப்கார்ட்லேயே மாறி மாறி போயிட்டே இருக்கு. கரண்ட் பிரைஸ் என்னவோ நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்குள்ள ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி ஆஃபரில் எப்போ வருதா அப்போலாம் நான் போட்டுருவேன். நான் கிட்டத்தட்ட வாங்கினது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதை 1099 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், 1100 ரூபாய்க்கு. இப்போ இந்த 1100 ரூபாய்க்கு வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தோட எனக்கு வாரண்டி கிளைம் முடியுது. அதாவது வந்து ஜூன் மாதம் 5ஆம் தேதியோட எனக்கு வாரண்டி முடியுது. அது உள்ளே நான் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி 3 பொருள் நான் வந்து வாங்கிட்டேன். சேம் இதே தான். ஏன் நான் போட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வாரண்டி கிளைம் பண்ணி வாங்கினா எனக்கு மித்த ஹெட்செட்டு ரெட்மி ரியல்மி இந்த மாதிரி நிறைய இருக்கு, நெட் பேண்ட்லாம் நிறைய இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சம்திங் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ரியல்மி இதே அவங்க பிராண்டே வாங்கிட்டு இருக்கோம், ரெட்மி வாங்கிட்டு இருக்கோம். நம்ம போட் தரவுல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ராக்கர்ஸ் 255 ப்ரோ பிளஸ் இந்த ஹெட்செட் தான் நான் ஹெட்செட் தான் சொல்லுவேன். ஹெட்செட் தான் நம்ம வாங்கியிருந்தோம். வாங்கி யூஸ் பண்ணாலும் செம்மையாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபுல் வால்யூமை கேட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கும்போது தான் கேட்பேன். நான் வண்டியில் போகும்போதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா வந்து நல்ல பேஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பட் IP7 ரேட்டிங்லாம் இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ட்லாம் இருக்குது. நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எனக்கு இது 3வது தடவை நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி 2 டைம் வாங்கியிருக்கேன். அது ஒரு சில வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு டைம் வீடியோ எடுத்தேன், ஒரு டைம் வீடியோ எடுக்கல. ஏன்னா நம்ம ஒரு ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துடுது அப்படிங்கும்போது ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்குது என்னோட தரப்புல இருந்து. ஒரு டைமு வாட்டரில் நான் ரொம்ப நேரம் ஊற விட்டேன்னு வச்சுங்களேன். அதாவது எப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வேலை செஞ்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விழுந்தே தெரியாமல் 2 நாளாக நான் கவனிக்கவே இல்லை. எப்படின்னா வீட்டில் இருந்தோட கவனிச்சிடலாம். நான் வயலுக்கு போயில பார்த்தீங்கன்னா அப்படின்னா தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. நான் அதை கவனிக்கல. அப்புறம் 2 நாள் வச்சிங்களா ஹெட்செட்டை காணா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தேடி பார்த்தப்போ தான் தெரிஞ்சது தண்ணிக்குள்ள விழுந்துட்டு. அந்த மாதிரி ரீப்ளேமெண்ட் இப்போ சரி என்னடா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருந்தேன். எனக்கு அவங்க அப்போ எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வாங்கினப்ப இந்த தடவை நான் ரிஜிஸ்டர் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணேன், சார்ஜர் வந்து சரியாக ஏறல, ஒர்க் ஆகலை. அப்படிங்கும்போது அப்புறம் ஆன் ஆஃப் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. இதெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். மென்ஷன் பண்ணிட்டு ஏன்னா நம்ம ப்ராப்பராக போட்டு தரப்புல வந்து வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக குறிப்பிடணும். இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ எனக்கு வந்து இந்த ரீப்ளேமெண்ட் முதல்ல இதை ஓப்பன் பண்ணிடுவோம், என்னென்ன வருதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா நம்ம பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு நம்ம அதையே இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு பாருங்க என்னத்த நான் சொல்றது, போட்டுருந்தா ஸ்டிக்கர்ல தான் இருக்கு, இந்த பாக்ஸில் எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த அட்ரஸ் பாருங்க, இந்த அட்ரஸ் வந்து என்னோட பர்சனல் அட்ரஸ் இருக்கு. அதனால நான் வந்து என்னோட அட்ரஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க, எங்கேருந்து அனுப்புறதெல்லாம் போடல. ஆனால் அந்த கொரியர் பாய் வந்து மாதிரி உங்களுக்கு போட்டுன்னு கூட அவர் சொல்லல. அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் மார்க்கெட்டிங்ல இருந்து உங்களுக்கு பார்சல் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இமேஜ் மார்க்கெட்டிங் வந்து நம்ம எந்த இமேஜை மார்க்கெட் பண்ணலையே அப்படின்ட்டு நான் பின் சைடு பிரிக்கிறேன். என் அட்ரஸ் இருக்கு, பின் சைடு பிரிக்கிறேன். ஒரு புதுசாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, அதாவது இந்த பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா அதெல்லாமே இதுக்குள்ளே கொடுத்துருவாங்க. பாருங்க, இதான் நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வரும். வாரண்டி கிளைம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் இதோட நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் எங்கே இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்பர்லாம் கிடையாது. இந்த பாருங்க, இதில் ஒரு நம்பர் இருக்கும், இருங்க இப்படி பார்த்து சொல்கிறேன். இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டிக்கர் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இதில் வந்து டேக் பண்ணியிருக்காங்க இல்லையான்னு தெரியல. இதில் என்ன வருமோ அதில் அப்படியே இதில் கொடுத்துருவாங்க. இதை ஓப்பன் பண்ணுவோம், அவங்களே ஒரு டேப் போட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு இப்படி தான் சைனாலேருந்து வருமோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் போட்டுருந்தா அங்கே குத்திருக்கு.
புதுசுங்கிறாங்க, ஒரு தடவை பழச விலை வத்து கொடுக்குறாங்கன்னு விட தெரியல. ஆனால் புதுசு மாதிரி தான் இருக்குது. நான் வாங்கல சேம் இதே மாதிரி தான் இருந்துச்சு, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நான் கொடுத்து விடலை. இந்த ரப்பர் வந்து ஒன்று தான் இருந்துச்சு, ஒன்று தொலைஞ்சு போச்சு. அப்படிங்கிறதுனால நான் இந்த இதை வந்து காதல மாட்டேங்கிறது இது வந்து கொடுத்துடல. அதையும் கழட்டிட்டு இந்த பட்ஸோட தான் கொடுத்துருந்தேன். இது கீழே வரையிலே ஓப்பனாக தான் உங்களுக்கு. சரி, இது ஓரமாக இருக்கட்டும். மற்றபடி அப்படி தான் இந்த ஒரே ஒரு ஒன்று தான் இருக்கும். சாரி இவரான தங்கலாக இருக்கும், ஒன்று தான் இருக்குது. அப்புறம் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள், இந்த பட்ஸு ஒரு 2 இருக்குது. நம்ம புதுசாக வாங்கல என்னென்ன இருக்குமோ அதே மாதிரி இந்த போட் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க. இது என்ன உடச்சே இருக்குது. சார்ஜர் கேபிள் டைப் சி கேபிள் தான் இது. ஏற்கனவே நீங்கள் ஒரு பாக்ஸ் வாங்கல என்ன வருமோ அதே தான் வரும். என்ன ஒரு மிஸ்டேக்கு இந்த பாருங்க, இந்த பட்ஸ் அவ்வளோதான். இந்த ரீப்ளேமெண்ட் ப்ராடக்ட்டில் வந்து அவ்வளோதான் வரும். நீங்கள் புதுசாக வாங்கினீங்க அப்படின்னா இதில் இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா நான் அந்த பாக்ஸை அப்படியே வச்சுருப்பேன். ஏன் இதை அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு சில இடத்துல வாரண்டி கிளைம் பண்ணாலும் பாக்ஸ் கேட்குறாங்க. அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் இல்லை, நானும் அப்படியே தூக்கி வச்சுட்டேன் போது. இந்த அட்டை உங்களுக்கு வராது, இதில் தான் முன்னாடி சுற்றி வரும். இந்த இது அப்படியே மாட்டி வரும். இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 யூசர் கைடு கிடக்கும், யூசர் மேனுவல்லாம் கிடக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கு பாக்கியாக இருக்கும். இந்த இதெல்லாம் ஒன்று உங்களுக்கு வந்துடும். வேறு என்ன வரும், இந்த சார்ஜர் கேபிள், இந்த பட்ஸு, இந்த ஒரு நெட் பேண்ட் தான் வரும். யூசேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக யூசேஜ் இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதோ எனக்கு 3வது வச்சுங்களேன், என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எனக்கு 3வது ரீப்ளேமெண்ட், இது 3வது பொருள் நான் கையில் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 கிளைம் பண்ணி வாங்கி நான் கொடுக்கல. பட் எனக்கு ப்ராப்ளம் வர்றதுனால இப்படி எனக்கு அடுத்த மாதத்தோட வாரண்டி முடிஞ்சிருச்சு. இனிமேல் இதுக்குள்ளே இப்போ நான் இந்த வாரண்ட்டி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மேபி இதில் எதுவும் குறை இருந்துச்சு அப்படின்னா 5ஆம் தேதி வரலாம் எனக்கு அந்த வாரண்ட்டி செல்லுபடி ஆகும். அந்த 1 இயர் வாரண்ட்டி. அதுக்கு மேலே எனக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா செல்லாது. ஆனால் நான் மறுபடியும் புதுசு தான் வேறு வாங்கணும். தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். இப்போலாம் வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. ஆனால் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நம்பர் இங்கே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்த ஹெட்செட்டில் வந்து எந்த ஒரு நம்பருமே பிரிண்ட் ஆகலை. அப்போ இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இது அவங்களோட அட்ரஸாக கூட இருக்க, அந்த ஒரு டேக் ஐடியா கூட இருக்கலாம். சரி, இந்த தூக்கி தூர போட்டுருவோம். இந்த பாக்ஸை தூக்கி தூர போட்டுருவோம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். போர்ட் தரப்பில் வந்து நீங்கள் எதுவும் வாரண்டி கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பண்ணுங்க. இல்லை நிறைய பேர் ஒரு வீடியோ இதுக்கு மாதிரி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க என்னால் வாரண்டி கிளைம் பண்ண முடியல, ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அந்த வாரண்டி பொருளாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பிக்கப் பண்ண வரலங்கிறாங்க. அதுக்கு மேபி அவங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியல போங்கிறாங்க. அதுக்கு வந்து பிக்கப் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் போர்ட் தரப்பில் வந்து மெயில் அனுப்புங்க உங்களுக்கு. அதாவது பட் எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மெயின். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் இது பண்ண முடியும். அதான் அவங்களுக்கு ரீப்ளை மெசேஜ் நீங்கள் அனுப்ப முடியாது உங்கள் தரப்புல இருந்து. அதனால் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு எதுவும் போர்ட் தரப்புல இருந்து வாரண்டி சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டெலிகிராம் இருக்குது. இந்த வீடியோ கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க. இல்லாட்டி என்னோட இமெயில் ஐடி, பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் தாராளமாக கேளுங்க. உங்களோட பிரச்சனை எதுவும் மேபி இருந்துச்சு, உங்களுக்கு வாரண்டி சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.